வலிமையான மாநிலங்களே வலிமையான இந்தியாவை உருவாக்கும் என்பதில் தமிழகம் உறுதிப்பட நம்புவதாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை கோவளத்தில் தனியார் ரிசார்ட்டில் நடைபெற்ற தென்னிந்திய முதல்வர்கள் மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலந்து கொண்டு தனது உரையின் பொழுது மாநில உரிமைகள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை பேசி ஒட்டுமொத்த தமிழ் மாநிலங்களின் நிலைப்பாடுகள் குறித்தும் மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டுகளிலிருந்து வேறுபட்டு வலிமையான வளமான பாரதத்தை உருவாக்குவதற்கு வலிமையான மாநிலங்களின் சக்தி மிக அவசியம் என்பதை எடுத்துரைக்கும் வண்ணமாக தனது உரையில் குறிப்பிட்ட பேச்சுக்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் புருவங்களையே உயர செய்த அளவிற்கு இருந்தது. அதில் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்ட முதலமைச்சர் ஜோசப் விஜய் மாநிலங்களுக்கு இடையிலான நதிநீர் பிரச்சனையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை பின்பற்ற வேண்டும், போதைப் பொருட்களை தடுக்க மாநிலங்களுக்கிடையே கூட்டமைப்பு மிக அவசியம் என்பதான தனது குரலை ஒலித்தார். அந்த கூட்டத்தில் தனது பக்கத்தில் அமர்ந்திருக்கும் கர்நாடக மாநில முதலமைச்சர் சிவக்குமார் அருகாமையில்தான் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு தனது உரிமை சார்ந்த விஷயத்தை ஓங்கி ஒலித்த தமிழக முதலமைச்சரினுடைய பேச்சு மிகப்பெரிய அளவிலான அரசியலின் பார்வையாக மட்டுமல்லாமல் மாநில உரிமையை மீட்டெடுப்பதில் தீர்க்கமான ஒரு முடிவோடு முதலமைச்சர் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தனது உரையை வெளிப்படுத்தினார். தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் பெங்களூர் மெட்ரோ திட்டத்தை ஓசூர் வரை நீட்டிக்க வேண்டும் என்பதான மத்திய அரசினிடம் தனது கோரிக்கை வைத்ததோடு நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும், +2 மதிப்பெண் அடிப்படையிலேயே மாணவர்கள் படிப்புக்கான மாணவர்கள் சேர்க்கை நடத்தப்பட வேண்டும் என்பதாகும். இந்த நிலைப்பாட்டில் தமிழகத்தினுடைய குரல் ஒட்டுமொத்த குரலாக அதுவே ஒலிப்பதாகவும் தனது உரையின் மூலமாக சுட்டிக்காட்டிய தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆன்லைன் மருந்து விற்பனையை ஒழுங்குபடுத்த வேண்டும், கடற்சார் பொருளாதாரத்திற்கு புதிய திட்டமிடல் காலத்தின் அவசியம் என்றும் தென் மாநிலங்களுக்கு நிதி செலவினங்களில் சுயாட்சி அதிகாரம் தேவைப்படுவதாகவும் வலியுறுத்தினார். கடலோர பாதுகாப்பை அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதான குரலை முன்னிறுத்திய தமிழக முதலமைச்சர் பாதுகாப்பு விஷயத்தில் தென் மாநிலங்கள் பாதிக்காத வண்ணம் மத்திய அரசு தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்த வேண்டும் என்பதான தனது ஆழமான பதிவையும் முன்வைத்திருந்தார். காவேரி விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும், காவேரி மேலாண்மை உத்தரவுகளை அமுல்படுத்த வேண்டும், முல்லைப் பெரியார் அணையின் நீர்மட்டத்தை 152 அடியாக உயர்த்த வேண்டும், தொகுதிகளின் மறுவரையில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் ஒருபோதும் குறைந்துவிடக் கூடாது என்பதான தமிழகத்தின் உரிமை சார்ந்த அத்தனை விஷயங்களையும் ஓங்கி ஒலித்திருந்தார் தமிழக முதலமைச்சர். இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பேச்சை கேட்டு ஆந்திரா மாநிலத்தின் அரசியல் ஆளுமையில் மிக மூத்தவருமான சந்திரபாபு நாயுடு வெளிப்படையாக கூட்டத்தின் நடுவே தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயை வெகுவாக பாராட்டியதும் அருகாமையில் இருந்த கேரள மாநில முதலமைச்சரும் வெகுவாக முதலமைச்சரை கைகுலுக்கி பாராட்டியதும் அந்த மேடையில் காண முடிந்தது. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசுடன் நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாகவும் பல்வேறு மாநிலத்தின் முதலமைச்சர்களும் தங்கள் நிலைப்பாட்டை உறுதிபட தெரிவித்ததும் அந்த கூட்டத்தில் காண முடிந்தது. தென் மாநிலங்கள் வலிமைக்குரிய மாநிலங்களாக தொழில் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு உந்து சக்தியாகவும் தென் மாநிலங்கள் இருந்து வருவதையும் எல்லா முதலமைச்சர்களும் தங்கள் உரைகளின் போது சுட்டிக்காட்டியதை உன்னிப்பாக கவனித்துக் கொண்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா தென் மாநில முதல்வர்கள் மத்தியில் இருக்கும் ஒற்றுமை உணர்வுகளையும் அந்த கூட்டத்தின் வாயிலாக மத்திய அமைச்சர் அமித்ஷா உணர்ந்து கொண்டிருப்பதை காண முடிந்தது. அது மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நம் உறவுகளை பாதிக்காத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் பேசியிருந்ததும் குறிப்பாக கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அருகாமையில் அமர்ந்து கொண்டே முதலமைச்சர் ஜோசப் விஜய் காவேரி விவகாரம் குறித்து துணிச்சலோடு சில விஷயங்களை பேசியதும் இதனால் கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமாரின் முகங்கள் சில நேரங்களில் திசை மாறியதையும் காண முடிந்தது. அது மட்டுமல்லாமல் முல்லைப் பெரியார் விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் முன்வைத்த சில விஷயங்களில் சதீஷனின் முகங்களை பார்க்கிற பொழுது வியப்பில் பாராட்டுவதா அல்லது கேரள மாநிலத்தின் உரிமைகளை விட தமிழகத்தின் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜயை பகிரங்கமாக பாராட்டுவதா என்பதான கேள்விகளை எழுப்ப முடியாத நிலை இருந்ததையும் காண முடிந்தது. ஒட்டுமொத்தமாக இந்த தென் மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்ற இந்த மாநாட்டில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜயின் பேச்சு உச்சபட்சமாக இருந்தது என்பதை யாராலும் மறக்க முடியாது. தென் மாநில முதலமைச்சர்களுக்கான இந்த மாநாட்டின் தலைவராக ஏற்கனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷா இருந்து வரும் நிலையில் தற்போது தமிழகத்தில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டதன் விளைவாக தென்மண்டல கவுன்சிலின் துணைத் தலைவராக தமிழகத்தின் முதலமைச்சர் ஜோசப் விஜய் நியமிக்கப்பட்டிருந்ததும் கவுன்சிலின் செயலராக தமிழ்நாட்டின் தலைமைச் செயலாளர் சாய்குமார் நியமனம் செய்யப்பட்டிருந்ததும் கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருந்தது. தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுவை ஆகிய மாநிலங்களை இணைக்கும் தென்மண்டல முதலமைச்சர்களுக்கான இந்த மாநாடு மிகப்பெரிய வரலாற்றுக்குரிய முக்கிய பதிவுகளின் பார்வையாக இருந்தது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அது மட்டுமல்ல, விவாதிக்கப்பட்ட பல விஷயங்களை மாநில உரிமைகளை மீட்டெடுப்பதிலும் மாநில உரிமைகளை பாதுகாப்பதிலும் குறிப்பாக தென் மாநில முதலமைச்சர்கள் ஒரே நேர்கோட்டில் தங்கள் உறுதிப்பாடுகளுடன் இருப்பதை உணர்ந்து கொண்ட மத்திய அமைச்சர் அமித்ஷா இந்த நிலைப்பாடுகள் குறித்து அடுத்து என்ன செய்ய போகிறார் என்பதான கேள்விகளும் இருக்கத்தான் செய்கிறது. கோவளத்தில் நடைபெற்ற இந்த தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் தமிழக உரிமையை விட்டுத்தராமல் பேசிய தமிழக முதலமைச்சரின் செயல்பாடுகளை பலரும் பாராட்டி வருகிறார்கள்.